புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்புடன் கூடியது டெல்லி சட்டப்பேரவை. புதிய எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தற்காலிக சபாநாயகர் அரவிந்த் சிங். டெல்லி சட்டப்பேரவைக்கு வந்த முதலமைச்சர் ரேகா குப்தாவுக்கு உற்சாக வரவேற்பு. மேசையை தட்டி உற்சாகப்படுத்திய பாஜக எம்எல்ஏக்கள். மதுரை, சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு. அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கடலூர் பெரியார் அரசு கல்லூரி மாணவர்கள் வகுப்பறைகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம். இந்தி திணிப்பை எதிர்த்தும் கல்வி நிதியை தர மறுக்கும் மத்திய அரசை கண்டித்தும் முழக்கம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியிடம் உடனடியாக விசாரிக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி கோரிக்கை. ஒளி மாசுடன் சிவராத்திரி விழாவை ஈசா யோகா மையம் நடத்துவதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்ட வழக்கில் மனுவை ஏற்க எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை ஈசா மையம் பின்பற்றியுள்ளது என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பதில் மனு சமர்ப்பித்திருந்த நிலையில் வழக்கு தள்ளுபடி. பிரதமரின் மக்கள் மருந்தகத்தை பார்த்து முதல்வர் மருந்தகம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் மீம் பகிர்ந்து அண்ணாமலை விமர்சனம். நகல் என்றுமே அசலாக முடியாது என்றும் கருத்து. உக்ரைனில் அமைதி திரும்ப பதவியை விட்டு விலக தயார். ரஷ்யாவுக்கு எதிரான போர் தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கான பிரத்யேக வானொலியை மீண்டும் இயக்க தாலிபான்கள் அனுமதி. அரசின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதாக உறுதியளித்ததால் தடை நீக்கம். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே முறையான சாலை வசதி இல்லாததால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்த ஒருவரின் உடலை தோழி கட்டி தூக்கி சென்ற விவகாரம். கிராம சாலைகள் திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்ததாக கூறப்பட்ட ரூபாய் 2300 கோடி எங்கே சென்றது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான் பின்பற்றப்படும் என்று அமைச்சர் பொன்முடி திட்டவட்டம். மும்மொழிக் கொள்கையை தமிழகத்தில் புகுத்த முடியாது என்றும் பேச்சு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அறிவிப்பு. இவ்வாறு ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டதை எண்ணி மனம் வருந்துவதாக அறிக்கை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. தீப்பெட்டி செய்யும் இயந்திரம் உட்பட 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். கோவில்பட்டியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த நபர் கைது. நடவடிக்கையின் போது தப்பியோட முயற்சித்து கீழே விழுந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் மாவுக்கட்டு போட்டு போலீசார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.